வணக்கம். விருதுநகரில் திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. அதிலே 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதல் தீர்மானம், 1ஆம் வகுப்பில் இருந்து இளங்கலை பட்டப்படிப்பு வரை ஒவ்வொரு வகுப்புக்கும் ஏற்றவாறு திருக்குறள் முழுமையாக பாடத்திட்டத்திலே சேர்க்கப்பட்டு ஒரு மாணவன் பயிலத் தொடங்கி இளங்கலை முடிக்கின்ற பொழுது அவன் முழுமையான திருக்குறளை படித்தவனாக வெளியில் வர ஏற்பாடு செய்ய வேண்டும். அத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் திருக்குறளுக்கென தனி வினாத்தாள் தயாரித்து அதிலே தேர்வு வைக்க வேண்டும். 2வது தீர்மானம், ஆட்சி மன்றங்களிலே உறுப்பினராக வரக்கூடியவர்களுக்கும் கல்வி நிலையங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களிலே தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்களுக்கும் உரிய அடிப்படை தகுதிகளில் ஒன்றாக திருக்குறளில் போதிய அளவு புலமை பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். 3வது தீர்மானம், திருவள்ளுவருக்கு என தனிப்பட்ட ஒரு திருநாளை உருவாக்கி அந்த நாளை பொது விடுமுறை நாளாக அறிவித்து அந்நாளிலே அரசின் சார்பில் அரசு விழாவாக வள்ளுவர் குறித்தும் திருக்குறள் குறித்தும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். 4வது தீர்மானம், திருக்குறள் தொடர்பான நிகழ்வுகள், செய்திகள், மாநாடுகள் போன்ற அனைத்தும் திருச்சி வானொலி நிலையத்தால் தவிர்க்காமல் ஒளிபரப்பு செய்யப்பட வேண்டும். 1949ஆம் ஆண்டு விருதுநகர் திருக்குறள் மாநாட்டிலே இந்த 4 அற்புதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த மாநாட்டை நடத்தியவர் யார்? தந்தை பெரியார் அவர்களின் ஏற்பாட்டின்படி திராவிடர் கழகம் நடத்திய திருக்குறள் மாநாட்டில் இந்த 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விருதுநகர் அன்றிலிருந்து இன்று வரை திருக்குறளுக்காகவும் திருக்குறள் மாநாட்டிலும் தனி முத்திரை பதித்து வருகிறது. நன்றி, வணக்கம்.